ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுஹி தமிழ் சமையல். நம்ம இன்னைக்கு பச்சை பயிர் லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லட்டு எப்பவுமே கடலை மாவு வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். பட் பச்சை பயிர் லட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஹை ப்ரோட்டீன் ரிச்சு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பர் 100% நல்லா இருக்கும். இந்த லட்டுவில் சாஃப்ட்னஸ் நீங்கள் பார்த்தோன்னா தெரியும். வாயில் வச்ச உடனே கரைஞ்ச போயிடும். டைம் வேஸ்ட் என்னத்துக்கு, வாங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். முதல்ல பச்சை பயிர் 1/4 கிலோ. இது ஒரு பவுலில் பார்த்தோன்னா 3/4 கப் இருக்குது. நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிடுங்க. மண் தூசி இருந்தால் கூட நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் ஆயிரும். உங்கள் வீட்டில் எந்த கப் இருந்தாலும் அதே கப்லேயே எல்லா மெஜரிங் வச்சுக்கோங்க. பச்சை பயிர் எதுவுமே ஊற வைக்கிறது தேவையில்லைங்க. நல்லா வாஷ் பண்ணாலே போதும். பாருங்கள், 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒயிட் காட்டன் துணி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆயிடணும். காட்டன் துணியில் போட்டு உடனே மேலே துணியில் லைட்டாக துடைச்சி விடுங்க. தண்ணி எல்லாமே துணியில் வந்துடும். பாருங்கள், எல்லாமே துடைச்சாச்சு. இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தண்ணி நம்ம துணியில் வந்துடும். பாருங்கள், 3/4 கப் பச்சை பயிறு. அடுப்பு ஃப்ளேம் மீடியம் வச்சு நல்லா 10 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக பச்சை பயிர் கலர் மாறணும், அந்த வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன உடனே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ஃபுல்லாக டார்க்னஸ் நீங்கள் பண்ணாதீங்க. லட்டு டேஸ்ட்டு வேறு வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக 10 நிமிஷத்துக்கு நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். கலர் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடணும். நல்லா வாசனை வந்துருக்கு. இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஷீன் இல்லைனா பிளேட்டில் மாற்றிக்கோங்க. கூடவே 4 ஏலக்காய். ஏலக்காய் போட்டோன்னா நம்ம லட்டுவில் வாசனை சூப்பராக இருக்கும். பாதி கூல் ஆயிடுச்சுன்னா வருவாயில் போட்டு பாருங்கள். முறுமுறான இருந்தால் நல்லா நம்ம ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், எப்படி பவுடராக வந்திருக்கு. நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க. இது சைடில் வச்சுட்டு அதே கப்லேயே 3/4 கப் சர்க்கரை. சர்க்கரை இனிப்பு சரியாக வந்துடும். 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. நீங்கள் சர்க்கரை இனிப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை ஆச்சிக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் அந்த டைம் போடலைன்னா இந்த டைம் சர்க்கரையோட போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம லட்டுக்காக சர்க்கரை பவுடர் கூட தயாராக இருக்குது. இப்போ வானல்லே கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் சீஸ்மே சீட்ஸ். இது எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது நெய் அதே கப்லேயே 1/4 கப் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 1/4 கப் நெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு நம்ம ட்ரை ஃப்ரூட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ட்ரை ஃப்ரூட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாதாம், இது திராட்சை 2 போட்டு இருக்கேன். லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம நெய்லேருந்து எடுத்துக்கோங்க. நெய் அப்படியே வானல்ல இருக்கட்டும். அதே வானல்லே நம்ம குறகுறப்பாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை பயிர் பவுடர். இது சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி நம்ம பச்சை பயிர் வறுத்து இருக்கோம். நெய்யில் நம்ம வறுத்து எடுத்துக்கினா அந்த லட்டு சூப்பராக டேஸ்ட் வந்துடும். 5-6 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெய் எல்லாமே பச்சை பயிர் பவுடர்லேயே அப்சர்வ் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வறுத்து இருக்குன்னு. அப்படி கலர் பாருங்கள். இது 2வது ஸ்டேஜு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் வந்தால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக க்ரீனிஷ் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இந்த டைம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வெள்ளை எள்ளு நம்ம ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இது முந்திரி பருப்பு, பாதாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது பாருங்கள், சர்க்கரை பவுடர் 3/4 கப் சர்க்கரை நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். கப்ஸில் பார்த்தோன்னா ஃபுல்லாக 1 கப் வந்துருக்கு. இனிப்பு சரியாக வந்துடும். எக்ஸ்ட்ரா சர்க்கரை நீங்கள் போடாதீங்க. 3/4 கப் சர்க்கரை நம்ம கிரைண்ட் பண்ணால் 1 கப் சர்க்கரை பவுடர் வந்துடும். பாருங்கள், ஸ்போச்சுலாயில் நான் கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பயிர் பவுடர் நல்லா வறுத்து சூடாக இருக்குது. பார்த்து ஸ்பூனில் இல்லைன்னா கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது லட்டு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக லிக்விட் ஐட்டமாக பால் சின்ன கப்பில்
சும்மா கொஞ்சமாக பால், அதிகமாக பால் சேர்க்காதீங்க. இதே பால் சரியாக வந்துடும். ஸ்பூனில் மெஜரிங் பண்ணால் சும்மா 5லேருந்து 6 ஸ்பூன் இருக்கும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக மிக்ஸ் பண்ணால் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு மிக்சர் ரெடி ஆயிரும். பாருங்கள், எல்லா பால் நல்லா அப்சர்வ் ஆகிட்டே இருக்குது. இனிப்பு செக் பண்ணிக்கோங்க, சரியாக வந்துடும். பாருங்கள், அதே பால் சரியாக வந்திருக்கு. இப்போது லட்டு பிடிக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிக்கோங்க. வர லட்டுக்கு கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சேன்னா அந்த லட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த நெய் வாசனம் சாப்பிட்றதுக்கு லட்டு இல்லைங்க, 4 லட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. பெருசாக இல்லைனா மீடியம் சைஸு. நான் மீடியம் சைஸ் லட்டு பிடிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினர்ஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். கம்ம என்ன வாசனை நம்ம கிச்சனில் வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ஹை ப்ரோட்டீன் ரிச் பச்சை பயிர் லட்டு தயாராக இருக்குது. சாஃப்ட்னஸ் பாருங்கள், வாயில் வச்ச உடனே கரைஞ்சு போயிடும். இந்த ஆரோக்கியமான லட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜூஹி தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.